இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம தமிழ் சினிமாவை பத்தி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னாச்சு? போதும் போல இவன் அவனோட இருக்கிறான், அவன் இவனோட இருக்கிறான். அதாவது அது மாதிரியான ஒரு விஷயம்தான். ஆனா அது இல்ல, புரியல. எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த மறுபடியும் தோண்டி எடுத்து அக்கா கொண்டு வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த 90s கிட்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அக்காவா சொல்றேன். ஆனா இப்ப அக்கா சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு எல்லாம் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுவும் சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப எலாபரேட்டா பார்க்கப்பட்டு இருக்கு. அதனால என்ன ஆச்சு, அவங்க பேசின விஷயம் பயங்கரமா பூதாகரமா வெடிச்சிருக்கு. அப்படி என்னதான் பேசினாங்க அத சொல்லண்டா. பேசினாச்சு இருக்கு. அதுதான் ஹைலைட்டே. ஒண்ணும் இல்ல, 2016ல நடந்த ஒரு பெரிய சம்பவம்னா சுச்சி லீக்ஸ். இந்த விஷயத்த அது கிட்டத்தட்ட ஒரு அன்அபிஷியலான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். நீ என்னடா ஆரம்பிச்சதுல இருந்து இப்படித்தான் அக்காவும் வராதுன்ற கதைய மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அக்காவும் இப்படித்தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 8 வருஷமா இப்படித்தான் இந்த பிரச்சனைய போட்டு அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அதுல யார் மேல பிரச்சனை, என்னதான் பிரச்சனை எதுவுமே முழுசா சொல்ல மாட்டேங்குது. ஆனா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. எந்த அக்கா அதாவது ஒரு ஃபேமஸான சிங்கர், ஓகேவா, ஃபேமஸான சிங்கர். அவங்க வந்து சுசித்ரா. அவங்க நிறைய சாங்ஸ்ல கேட்டிருப்போம். அவங்க பாட்டெல்லாம் அதெல்லாம் இல்ல. அவங்க என்ன தேடி பாப்பேன், அதுக்காக கேட்டேன். இல்ல சுசித்ரான்னு போட்டா மட்டும் போதுமா? சுச்சி லிட்ஸ்னு கூகுள்ல போடு. அது 2000 கூகுள்ல போடு. ஃபர்ஸ்ட் 2016ல என்ன மாதிரியான இஷ்யூ வந்தது சொல்றான்பா. ஆரம்பிச்சதுல இருந்து அக்கா பண்ற அக்கா என்ன தப்பா பேசாத. அக்கா என்ன வேணும், தம்பிங்களா நான் இருக்கேன்டா கண்ணா, சுச்சி லீக்ஸ் பாருங்கடா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நீ நினைப்ப. ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன இருக்குன்னு அவங்களே வாயிலே சொல்லிடுவாங்க. அவங்க பண்ணின விஷயங்கள் புரியல எனக்கு. இவ்வளவு நேரம் நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, உனக்கும் புரியாம தான் பேசுறியா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நார்மலா செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு லெவலுக்கு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வீடியோ, ஏதாவது அது வந்து பண்ணிட்டாங்கம்மா, திடீர்னு மாஃபிங் பண்ணிட்டாங்க, சம்திங் ஏதாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோக்கள் சித்தரிச்சு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட. நான் சித்தரிச்சு ஏதாவது ஆக்கலாம், சின்னதாக்கணும்னு ஆக்கலாம், அதான் இல்லாம போனா இல்லாம அந்த மாதிரி ஏதாவது ஏஐ மூலமா நானும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பண்ணி அப்புறம் நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாங்க. இப்ப அப்படிதான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுவாச்சும் கிடைக்கிது சோறு, கடைசியில அதுவும் இல்லாம பண்ணி விட்டுறாத. ஏவிஎம் வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்கவன் தானே நீ. அதுதான் அப்படியாச்சும் ஏதாவது கிடைக்குது. இப்ப அதே மாதிரி என்னாச்சு, இப்போ சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமா 2016ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சு. அதுல என்ன பண்ணாங்க, அந்த சுசித்ரா அப்படிங்கிறவங்களோட ட்விட்டர் ஐடி, அந்த ட்விட்டர் ஐடியில வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அந்தரங்க வீடியோக்கள், புகைப்படங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ தெரியும், நீ இப்படிதான் எங்க வந்து என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். சரியா? நீ அதெல்லாம் யார் இருக்கான்னு கேட்டா நானும் வந்து தப்பா சரியா அப்படின்னு பேசுவேன்ல. இல்ல அதுல வந்து முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, அக்காவே மென்ஷன் பண்ற ஒரு விஷயம் வந்து தனுஷ், அப்புறம் வந்து நம்ம அனிருத், அப்புறம் த்ரிஷா. நீ இப்படி வா, நீ அப்படி போ, தனுஷ் அனிருத்ல இப்படி போ, நீ வச்சுக்க தனுஷ் அனிருத்ல நீ வச்சுக்க, த்ரிஷா இதான் சார் நம்ம பய புத்திங்கிறது. அப்புறம் இப்படி என்ன ஆச்சு, அப்புறம் நிறுத்திட்ட சொல்றேன். அக்கா இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அடிக்கிட்டே போனாங்க. இப்படி என்னாச்சு, இவங்கள சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டாங்க. அது என்னாச்சு, நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும், பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கரெக்ட் தானே? அது அந்த 25 லட்சமோ 30 லட்சமோ ஏதோ கேட்பாங்க. நீ அதெல்லாம் இங்க லிங்க் பண்ணாத, அது இது சம்மந்தம் இல்ல. என்ன ஆச்சுன்னா, கடைசியில இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் விடவும் அது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வெடிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து அவங்க சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ 2016ல இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல. ஆய்வு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு நாள். எவன் பண்ணுனா
நம்ம ஐடியில இருந்து யாரு பண்ணுனா அப்படின்னு யாரு லீக் பண்ணா ஒரு கிட்டத்தட்ட இருக்கலாம்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. இப்போ என்னன்னா ஒண்ணும் இல்ல, நார்மலா செலிபிரிட்டிஸா யாராவது அவங்களோட ஐடியில இருந்து அவங்களே தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ என் ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க, அது யாரோ தெரியாம போட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அவ்வளவுதான் கையை விரிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆச்சு இப்போ கதை. என்ன ஆச்சு கடைசியில இப்ப வந்துட்டு அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுனதெல்லாம் நான் இல்ல, என்னோட ஐடியோட பாஸ்வேர்ட் எல்லாம் என்னோட கணவருக்கு தெரியும் அப்படின்னு. கணவர் வந்து கார்த்திக் அப்படிங்கிறவர், அவரும் ஒரு நடிகர் தான். நம்ம யாழினி மோகினி படத்துல நம்ம தனுஷோட ஃப்ரெண்ட். சோ அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறதா நமக்கு தெரியும். ஆனா நம்ம அக்கா சுசித்ரா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஷயம். ஓ அப்படியா அப்படின்னு. என்னன்னா இப்ப தனுஷையும் அவரோட ஹஸ்பண்ட், அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகையும் தொடர்பு படுத்தி பேசியிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா ஒரே பெட்ரூம்ல. என்ன இல்லடா, ஆம்பளையும் தப்பு. ஏதோ தனுஷையும் திரிஷாவையும் தொடர்பு பண்ணி, திரிஷா இருக்கிறதுனால திரிஷாவையும் தொடர்பு பண்ணி பேசினா பரவாயில்ல. பையனையும் வச்சு பேசுறது இல்ல, திரிஷாவையும் என்னையும் பேசுனீங்கன்னா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவேன். கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லல, நான் சொல்லல, வந்து இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா சொல்லி கொடுத்தானா அந்த ஆமா எனக்கு இது வேலை. இப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில அதான் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டும் தனுஷ் வந்து ஒரே ரூம்ல ஒரே பெட்ல என்னென்னலாம் பண்ணுனாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அநேகமா பசங்க என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. அத அவங்க சொல்லவே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேரும் கே ஓரின சேர்க்கைக்கு உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்னா அவரை கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா இப்ப இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து லீகல் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்தியால. ஆமா. பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா அவங்க சுசித்ரா சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச உடனே நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட ஹஸ்பண்டும் தனுஷ்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க கேரக்டர்லாம் இந்த மாதிரி நான் கேரக்டர்லாம் பார்த்ததே இல்லை, அவ்வளவு சீப்பு அப்படி இப்படின்னு ஆகா ஓன்னு கேவலமா பேசியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல யாரு சுசித்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. பேசணும்னா என்ன ஆச்சு, இது சுஜி, அதான் சுஜி லீக்ஸ். சோ அவங்க பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிச்சோடனே என்னாச்சு, சும்மா இல்லாம இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்ன, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து இப்படி மற்ற நடிகர்களோட அந்தரங்க விஷயங்களை பத்தி பேசி ட்ரெண்ட் ஆனவ யாரு, நல்லா முறுக்கு மீச மாமா அந்த மாதிரி நம்ம பயில்வான் ரங்கநாதன். நம்மால ட்ரெண்ட் ஆனதே அதுலதான். அவருக்குன்னு ஒரு ஃபேம் வந்தது. என்னாச்சு, ஏன்னா அவர் அப்ப இருந்து சினிமாக்குள்ள இருக்காருங்கிறதுனால அவருக்கு சில விஷயங்கள்ல தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை இப்படி தவறா பயன்படுத்திக்கிட்டு அது காசுக்காக இந்த மாதிரி எல்லாம் போய் சேனல்ல பேசுறது, அவர் சேனல்ல பேசுறது, இப்படி பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த இன்டர்வியூல சுஜி லீக்ஸ் வந்து அவங்க சுசித்ரா வந்து கொடுத்த இன்டர்வியூல ஆங்கர் கேட்கிறாரு, இப்போ பயில்வான் ரங்கநாதன் வந்து உங்க நேரா இருக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவரும் ஒரு பிரபலம், இவங்களும் ஒரு பிரபலம், எதுவுமே இல்லாம ஒரே விஷயம் சொன்னாங்க, நான் கத்தி எடுத்து ஒரே சொருவிடுவேன்ட்டாங்க. சொல்லு, அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு இப்ப. சத்தியமா போய் இன்டர்வியூ எடுத்து பாரு, எடுத்து கத்தி எடுத்து சொருவிடுவேன். அப்ப சுசி மேல வந்து கேஸ் பண்ணணும். அதே அடுத்து 2வது வரும், இனி வரும், வராம எங்க போவோம். நம்ம பயில்வான் சும்மா இருப்பாரா, அவரு நம்ம சும்மாவே மிரட்டல் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருவாப்ல பயில்வான். அவர் சும்மாவே யாரையாவது சொன்ன எடுப்பாரு. இப்ப என்னாச்சு, கொலை பண்ணுன்னு மட்டும் சொன்னது இல்லாம அவரெல்லாம் உசுரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா, அதேதான் அதையும் சொல்லி அறுத்துருவேன்னு சொன்னாங்களா, அறுத்துருவேங்கிறாரு. சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயில்வானை பார்த்து நான் அறுத்துருவேன், ஒரே குத்து சொருவிடுவேன், அவங்க வார்டுல என்னென்னமா பேசியிருக்காங்க. இன்னொன்னு அவரு இப்பவே செத்தே போகணும், உசுரோட இருக்கக்கூடாது. அப்போ அதாவது நம்ம பயில்வான் ரங்கநாதனோட பொண்ணு வந்து நல்லா இருக்கணும்னா பயில்வான் உசுரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என்னன்னா தொடர்ந்து பல விஷயங்களை வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா, நீ இதெல்லாம் விடு, அந்த மேட்டருக்கு என்ன மேட்ரு, திரிஷா பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், திரிஷா வேணும், நயன்தாரா வேணும், திரிஷா யாரையா நீ திரிஷா மேட்ருக்கு வாயா நீ, அதெல்லாம் எங்களை பத்தி எல்லாம் பேசாத. சரி, அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து என்னாச்சு, நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. இப்போ அதையும் வந்து உள்ளெடுத்து பேசியிருக்காங்க நம்ம சுசித்ரா. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் வந்து தனுஷை போட்டு நல்லா போட்டு வறுத்தெடுத்த நம்ம அக்கா
கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, நான் தனுஷை ஒரு வகையில ஏத்துப்பேன் அப்படின்னாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு திடீர்னு பார்த்தா தனுஷுக்கு சப்போர்ட் ஏத்துப்பாங்களா? அதுதான் சொல்ல வரேன், சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா சரி இல்லை. அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைவர்ஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம், அதுக்காக நான் தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு தாயா இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கும் புரியல. 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி எதை வச்சு அவங்க சொன்னாங்கிறது தெரியல. இந்த ஊர் சைடு எல்லாம் வந்து பிள்ளைங்க இல்லைனாதான் அம்மாவா இருக்க நீ தகுதி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது நம்ம அந்த காலத்துல அந்த ஆமா அப்ப இது எதுக்குன்னு எனக்கும் புரியல. கேட்டா வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க அப்படி இப்படி அப்போ ஆகா ஓகோன்னு ரொம்ப, அதாவது வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? இதுங்க எல்லாம் கூட்டு போய் இந்த ஊர்ல திண்ணையில உட்கார வைக்கணும். ஊர் சைடுல திண்ணையில உட்காந்து பேசுவாங்க தெரியுமா கிளவிங்க, அதுதான் அங்க தீட்டு போய் உட்கார வச்சிருந்தேன். என்ன பண்ணாங்க, இந்த சுச்சி லீக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகி அந்த வந்துச்சுல்ல அந்த டைமுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் தூக்கிக்குள்ள போட்டோன்னே அது கொஞ்சம் நாள் அப்படியே வெளியே வந்துருச்சு. அது அங்க போய் அதை இதையும் பேசிட்டு இருந்துச்சு, தூக்கி வெளியே வீசிட்டானுங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்பு எதுவும் இல்லாம எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு நபர் இந்த மாதிரி இருக்காருன்னு மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி எந்த விதமான இதுலயும் அவங்க வந்து ஈடுபடுறது இல்லை. இப்ப என்னாச்சு, இப்போ மறுபடியும் அவங்க ஆன் ஃபார்ம் கொண்டுட்டாங்க ட்ரெண்டிங்ல. நம்ம சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிறது பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த சேனல்லையும் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க என்னன்னா, இவங்க கிட்ட அப்படி என்னதான் விஷயம் இருக்குது. அதுவும் குறிப்பா சொன்னாங்க, நம்ம தனுஷ், அனிருத், த்ரிஷா, அப்புறம் இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக், இந்த மாதிரி ஒரு கேங்கே இருக்குதாமா. சிம்பு, முக்கியமா எஸ்டிஆரை பத்தி சொல்லியிருந்தேன். என் தலைவர் எஸ்டிஆர். அதுதான் எஸ்டிஆரை பத்தி அப்ப இருந்து நமக்கு எத்தனையோ கதைகள் நம்ம கேட்டிருப்போம். அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அவங்களையும் உள்ள எடுத்து பேசியிருக்காங்க. அக்கா, நான் மன்மதனா மாறினது காரணமே அந்த மன்மதன் படம் தான் தெரியுமா? அதுதான், அதத்தான் அக்காவும் சொல்லியிருக்காங்க. இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்தை இல்ல, ரியல் லைஃப்ல சிம்புவெல்லாம் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு. தலைவன் தான் எனக்கு எப்பயும். அவனுக்கு அவன் தலைவன் தான்யா. அது அவரு. அவ்வளவுதான். அது என்னாச்சு கடைசியில, இப்போ ஒரு பக்கம் சிம்பு இப்படி ஒரு பெரிய கேங்கே இருக்காமா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுசித்ராவை பிராங்க் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் வீடியோஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டு கடைசியில இப்படிக்குன்னு போயிட்டு சுசித்ராவை பேரை போட்டுட்டாங்க. சுசித்ராவோட ஐடியில எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணவும் மொத்த பேரும் அவங்களுக்கு போச்சு. அதனாலதான் என்னோட கெரியரே போச்சு, இப்போ எல்லாமே அவங்களாலதான் அப்படின்னு அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. ஒரு வேலை வச்சிருந்த பணத்தெல்லாம் 8 வருஷத்துல காலி பண்ணிருப்பாங்க. இப்ப பணத்துக்காக வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கும் புரியல. போய் ஒவ்வொரு சேனல்லையும் பேசிட்டு பல்க் அவர் அமௌண்ட்டை வாங்கிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு, இல்ல இப்படி பேசினா நமக்கு மறுபடியும் நம்ம அப்பாவை பாவம் பட்டு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அது எப்படி அவன் பாவப்பட்டு வேணா வாய்ப்பு கொடுப்பானா? நல்லா வச்சு செய்வானுங்க. செய்வாங்களா? ஆமா, பின்ன சோசியல் மீடியால சும்மாவா இருப்பாங்க? அத சொல்றியா? சோமா யோ சரி, த்ரிஷா மேட்டருக்கு. த்ரிஷா என்னாச்சு? த்ரிஷா என்ன அக்காட்ட தான் போய் த்ரிஷா என்னடா ஓகே தானே? ஓகேவா? சுஜித்ரா வாய பொழப்பா. த்ரிஷா நம்ம அக்காட்ட போய் கேளு, சுசித்ரா அக்காட்ட த்ரிஷாவை பத்தி புட்டு வைப்பாங்க. நீ எனக்கு புட்டு எல்லாம் வேணாம், புடாம அப்படியே வேணும் எனக்கு. எதுனாலும் சரி அக்காட்ட கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம சுசித்ரா அக்கா இன்னும் ரீசெண்ட் டேஸ்ல என்னென்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த த்ரிஷா மேட்டர் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தம்பிக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் சொல்றீங்களா?